பொட்டு. நான் அந்த பொட்டு வைக்கிறத தப்பாக சொல்லலை, நீங்கள் பொட்டு வச்சுட்டு உள்ளே வரதையும் நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஓகே, ஃபைன், அதை குறித்து நான் சொல்லவே இல்லை, பரவாயில்ல. ஆனால் என்ன அப்படின்னா, கணவனார் பிரச்சனை இல்லை, கணவனார் பிரச்சனை இல்லை. கணவனார் நீ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நோ ப்ராப்ளம், யாரும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க என்னை தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காக பாத்ரூம் வரும்போது அங்கே ஒட்டி வச்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வைக்காம திரும்பி வெளியே போகும்போது வச்சுட்டு போகிறது அப்படின்றது எந்த விதத்தில் இது? நீங்கள் உங்களாகவே காமிங்க. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா நெஞ்ச நிமித்தி நான் கிறிஸ்தவன். ஏன் அவர்களை விட நம்ம ஆண்டவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரா? கண்ணிருந்தும் காணாத, வாயிருந்தும் பேசாத அவர்களே அவளுக்கு எத்த காமிக்கும் போது என் தேவன் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அவருடைய கல்லறை இன்னும் திறந்துதான் இருக்குது. அவருடைய கல்லறை ஒன்றும் மூடி போயெல்லாம் இல்லை. ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற தைரியமா சொல்ல முடியாதா? நான் ஏசப்பா பிள்ளைதாயா, நான் இயேசுவதாயா ஆராதிக்கிறேன். எந்த விதத்துல என் ஆண்டவர் குறைஞ்சு போயிட்டாரு? எந்த விதத்துல அவர் கம்மி? சொல்லுங்க, எதுல குறைவு? பரிசுத்தத்துல குறைவா ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவர் பரிசுத்தத்துல யாராவது இருக்க முடியுமா? இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அந்நிய மார்க்கத்தினிடத்துல போய் ஆண்டவரையே விட்டு கொடுக்கிற அளவுக்கு நீங்க யார் என்ற ஐடென்டிஃபையே மறந்து நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அந்த இடத்துல நிரூபிச்சா உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களை நேசிக்க முடியும்? ரொம்ப வருத்தப்படுவாரு, ரொம்ப வருத்தப்படுவாரு. இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும், விசுவாசத்தினுடைய அளவு தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தப்புவிக்காம போறதுதான் விசுவாசத்துடைய அளவு. நீங்க உண்மையான ஃபெய்த் உள்ளவங்களா இருந்தா தப்புவிச்சா சாட்சி சொல்லவே மட்டும் இல்ல, தப்புவிக்கலனாலும் என் ஆண்டவருக்காக வாழ்வையா, அதுதான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்களுடைய அடையாளம். அப்படிதான் நீங்க இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இப்ப இருங்க, இப்ப இருங்க, இப்ப இருங்க. எனக்கு இருக்கிற காரில் நான் ஸ்டிக்கர் போடலை, ஸ்டிக்கர் ஒட்டலை. ஸ்டிக்கர் ஒட்டாததுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது, ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மீடியாவில் வந்ததுக்கு பிற்பாடு எங்கே போனாலும் யாராவது ஒரு 2-3 பேர் கண்டுபிடிச்சிடறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனம்னு ஒன்று கொடுத்தா அதில் எப்படியெல்லாம் ஸ்டிக்கர் போட்டிருக்கணும், அந்த மொத்தம் ஸ்டிக்கர் தான் வச்சுருக்கிறேன், அந்த காரே தெரியாத அளவு இருக்கு. அப்போ இன்னைக்கான நிறைய பேர் ஏன் இயேசுனுடைய பிள்ளைன்னு காமிக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க, நிறைய பேர் தயங்குறாங்க. சிலுவையை கையில் மாற்றுறது ஆண்டவருடைய சிலுவையை மாற்றணும்னு சொல்லலை, சிலுவையை மாற்றணும்னு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட சிலுவையை மாற்றுறதில்லை. ஆனால் உலகத்தான் ஸ்டைல்ன்ற பேரில் அந்த சிலுவையை அப்படி தொங்க விடுறான். அந்த சிலுவை அவனுக்கு ரொம்ப பிடிக்குது, சிலுவை அவனுக்கு ஸ்டைலாக இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு அது வெறுப்பாக தெரியுது. அதை போடணும், போட்டு தொங்க விடுங்கன்னு சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது உங்களை எப்படி காமிங்க நீங்கள்? சொல்லுங்க சத்தமா. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு எங்க போச்சு? இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையா நான் நிற்கும் போது அதன் நிமித்தமா ஒரு எதிர்ப்பு வந்தா எனக்கு பரவாயில்லன்னு ஏன் நீங்க நினைக்கல? யோசேப்பா ஆண்டவர் உயர்த்தினார் உயர்த்தினார் உயர்த்தினார்னா ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு? ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு? நான் எபிரேன் தாயா, நான் ஆராதிக்கிற தெய்வம் இவர் தாயா, நான் உங்களை மாதிரி இந்த மாதிரிலாம் ஆராதிக்க மாட்டேயா. பரவாயில்லப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எனக்கு பொறுப்பு கொடுக்காம இரு, பதவி கொடுக்காம என்ன கூப்பிடாம இரு, இந்த செயலேருந்து என்ன இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் என் மேல கண்ணை வச்சாருன்னா, அவர் என்னை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, அவர் என்னை நடத்தணும்னு நினைச்சாருன்னா நிச்சயமா நிச்சயமா அவர் என்னை எங்கனாலும் தூக்குவார், எங்கனாலும் என்னை உயர்த்தி வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, மகளே இந்த ஒரு ஆஃப்டரால் இந்த ஒரு 1000 ரூபாவுக்காக என்னை வித்து போட்டியாப்பா, இந்த ஒரு சொந்தக்காரனுக்காக என்ன நீ மறுதளிச்சிட்டியாப்பா, இந்த ஒரே ஒரு காரியம் நடக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்படி என்ன நீ விட்டு கொடுத்தியே, இப்படி என்ன விட்டு கொடுத்தியே. இல்ல, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல தேடுறாரு. கத்தருக்காக நிற்கிற பிள்ளைகளை கத்தர் தேடுறாரு. அப்படி ஒருவேளை மனசாட்சியில் உங்களுக்கு ஆண்டவர் இப்ப பேசுறாருன்னா கத்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நான் அப்படி பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, இனி எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன மறைச்சு நான் காமிக்க மாட்டேன், உங்க பிள்ளைன்னு காமிக்கிறதுல நான் பெருமைப்படுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.